இன்னைக்கு நாம தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூர் கிராமத்துல இருக்கக்கூடிய பிரம்ம சிரகண்டீஸ்வரர் அப்படிங்கக்கூடிய ஒரு சிவாலயத்தினுடைய வாசல்ல நிக்கிறோம். இந்த இடத்துல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தீகா அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு ஈவே ராமசாமிக்கு ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க. இந்த சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, கோவிலுடைய வேலிக்குள்ள கோவில் நிலத்துல சட்டத்திற்கு விரோதமா சிலை வச்சிருக்கிறாங்க. ஆனா கோவில் கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அந்த கோயிலுக்கு வராங்க. ஆனா இந்த கோயில் வாசல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லி கடவுளை வழிபடுறவங்க முட்டாள், அயோக்கிய, காட்டு மிராண்டின்னு சொல்லி எழுத்து வாசகங்களோட இந்த இடத்துல சிலையை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வாசகம் எழுதியிருக்கிறாங்க. திட்டமிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய சிவபக்தர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் இல்லைன்னு சொன்னா வீட்டுல வச்சுக்கலாம். அதை விட்டு கோயிலுக்கு கடவுள் உண்டுன்னு நம்பி வரக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய சிவன் கோயில் வாசல்ல, அது கோவில் இடத்துல திட்டமிட்டு சிவபக்தர்களை இழிவுபடுத்தும் விதமாக இந்த ஒரு சிலையும் அல்லது வாசகத்தையும் வச்சிருக்கிறாங்க. இதை சிவபக்தர்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அச்சாரன்சி கோவில் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருங்கல் சிலையை அப்புறப்படுத்தணும். அதுல இருக்கக்கூடிய வாசகம் இந்துக்களையும் சிவபக்தர்களையும் புண்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த வாசகத்தை உடனடியாக அழிக்க வேண்டும். இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் வாசல்ல தினமும் மக்கள் வராங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு சிலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ கலவரத்தை தூண்டுவதற்காக திட்டமிட்டு எழுதிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் செவரு போட்டுக்கிறாங்க, வேலி போட்டுக்கிறாங்க. கோவில் இடத்துல சிலையை வச்சுக்கிட்டு கோவிலுக்கு எதிராக தொடர்ந்து இந்துக்களை இழிவுபடுத்துற விதமா அந்த கல் சிலை இருக்கு. உடனடியாக தமிழக அரசு இந்த கல் சிலையை அகற்ற வேண்டும். சிவபக்தர்களின் மனது புண்படாமல் பாதுகாப்பது இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய கடமை அப்படின்னு இந்து முன்னணி உங்களுக்கு ஒரு கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். இன்னைக்கு நாம தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூர் கிராமத்துல இருக்கக்கூடிய பிரம்ம சிரகண்டீஸ்வரர் அப்படிங்கக்கூடிய ஒரு சிவாலயத்தினுடைய வாசல்ல நிக்கிறோம். இந்த இடத்துல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தீகா அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு ஈவே ராமசாமிக்கு ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க. இந்த சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, கோவிலுடைய வேலிக்குள்ள கோவில் நிலத்துல சட்டத்திற்கு விரோதமா சிலை வச்சிருக்கிறாங்க. ஆனா கோவில் கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அந்த கோயிலுக்கு வராங்க. ஆனா இந்த கோயில் வாசல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லி கடவுளை வழிபடுறவங்க முட்டாள், அயோக்கிய, காட்டு மிராண்டின்னு சொல்லி எழுத்து வாசகங்களோட இந்த இடத்துல சிலையை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வாசகம் எழுதியிருக்கிறாங்க. திட்டமிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய சிவபக்தர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் இல்லைன்னு சொன்னா வீட்டுல வச்சுக்கலாம். அதை விட்டு கோயிலுக்கு கடவுள் உண்டுன்னு நம்பி வரக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய சிவன் கோயில் வாசல்ல, அது கோவில் இடத்துல திட்டமிட்டு சிவபக்தர்களை இழிவுபடுத்தும் விதமாக இந்த ஒரு சிலையும் அல்லது வாசகத்தையும் வச்சிருக்கிறாங்க. இதை சிவபக்தர்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அச்சாரன்சி கோவில் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருங்கல் சிலையை அப்புறப்படுத்தணும். அதுல இருக்கக்கூடிய வாசகம் இந்துக்களையும் சிவபக்தர்களையும் புண்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த வாசகத்தை உடனடியாக அழிக்க வேண்டும். இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் வாசல்ல தினமும் மக்கள் வராங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு சிலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ கலவரத்தை தூண்டுவதற்காக திட்டமிட்டு எழுதிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் செவரு போட்டுக்கிறாங்க, வேலி போட்டுக்கிறாங்க. கோவில் இடத்துல சிலையை வச்சுக்கிட்டு கோவிலுக்கு எதிராக தொடர்ந்து இந்துக்களை இழிவுபடுத்துற விதமா அந்த கல் சிலை இருக்கு. உடனடியாக தமிழக அரசு இந்த கல் சிலையை அகற்ற வேண்டும். சிவபக்தர்களின் மனது புண்படாமல் பாதுகாப்பது இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய கடமை அப்படின்னு இந்து முன்னணி உங்களுக்கு ஒரு கோரிக்கையை நாங்க வைக்கிறோம்.